கல்யாண மாலையில் தீபக் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து லீகல் அட்வைஸராக இருக்காங்க. அவங்களால வர முடியல, அதனால நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். பொண்ணு வந்து ஷைல்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவள் வந்து ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு மேரேஜ் முடிச்சுட்டு தான் எனக்கு மேரேஜ் முடிக்கணும் அப்படின்ட்டா. கல்யாண மாலை பார்ப்போம், அதனால எனக்கு அதில் நான் சொன்னேன் கல்யாண மாலையில் நம்ம பையனுக்கு போட்டு விடலான்னு ஒரு ஆசை எனக்கு இருந்தது. அதனால வந்து நான் வந்து இப்போ அவனுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனால சாமி பக்தி ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு வர்ற மருமகளை வந்து நான் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிடுவேன். என் பொண்ணை எப்படி பார்க்குறேனோ அதுலேருந்து நான் டபுள் மடங்காக தான் என் பையன் மருமகளை பார்ப்பேன். ஆனால் அவனும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறவன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுற சப்போர்ட் இருக்குது அவனுக்கு, எல்லாருக்கும் நல்ல ஹெல்ப் பண்ணுவான். அதனால அது முகாந்திரமாக எனக்கு ஒரு நல்ல மருமக அமைஞ்சானா எனக்கு கல்யாண மாலை முகாந்திரமாக ரொம்ப சந்தோஷம். ஓகே, நாங்கள் செட்டியார். ஓகே, ரைட். தீபக் என்ன பண்ணியிருக்கிறீங்க? பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்கேன். இப்போ கேசி 4G ப்ராடக்ட்ஸ் அம்பத்தூரில் ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டன்ட் லெவலில். எம்என்சி? அது எம்என்சி. சரி, ரைட். ஓகே ஓகே. இப்போ எனக்கு வரப்போன பொண்ணு வந்து அவங்க குடும்பத்தில் நான் ஒரு பையனாக இருந்து நான் பார்த்துப்பேன், அதுதான் என்னோட ஆம்பிஷன். வெரி குட். அவங்களுக்கு நான் இன்னும் சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் அத்தனையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். வெரி குட். இதுதான் என்னோட குவாலிட்டிஸு. ரைட். ஓகே, நல்ல குணங்கள் இருக்குது, நல்ல பெண் கிடைப்பாங்க, நல்ல மருமகள் கிடைப்பாங்க. ஏன் நல்ல மருமகள் கிடைப்பாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து உங்கள்கிட்டயே இருக்குது. கல்யாண மாலையில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எம் தீபக், பதிவேன் 734941, வயது 28, பிஎஸ்சி எம்பிஏ முடித்தவர், சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பமுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். தீபக் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சிவசங்கரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சிவசங்கரியின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திர கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அருண்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிஇ மேலும் எம்எஸ் படிச்சிருக்கிறாரு. யூஎஸ் நியூயார்க்கில் ப்ராடக்ட் ஓனராக இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி அதற்கு மேலும் பிஜி படித்து யூஎஸில் வேலை பார்க்குற அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அருண்குமார் எதிர்பார்ப்புக்கேற்ற அருமையான மனைவி அவருக்கு அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கலைவாணி கணபதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு வந்து 3 பெண் குழந்தை சார். சரி. அதில் 2 பெண் குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எந்த ஊரில் இருக்கிறாங்க? காரைக்காலில் இருக்காங்க ஒரு பொண்ணு. ஓஹோ. ஒரு பொண்ணு சென்னையில் இருக்காங்க, குன்றத்தூரில். என்ன படிச்சிருக்கிறாங்க அவங்களாம்? அவங்களாம் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க. எல்லாமே பிஜி பண்ணி டீச்சராக இருக்காங்க. சரி சரி. ஒருத்தர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, பெரிய பொண்ணு. ஓகே. இது 3வது பொண்ணு வந்து பிஇ முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் லைனில் இருக்காங்க. வெரி குட். 4 வருஷம் சிடிஎஸ்ல இருந்தாங்க சென்னையில். சரி. இப்போ 4 வருஷமாக அமெரிக்காவில் இருக்காங்க. ஓகே. சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிற மாப்பிள்ளையா, நல்ல மாப்பிள்ளையா பொண்ணுக்கு அமையணும். வெரி குட். இங்கே இருக்கணுமா இல்லைன்னா அங்கே? இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, சென்னையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்ல சாஃப்ட்வேர் லைனில் தகுந்த நல்ல மாப்பிள்ளையா அமையணும். ஓகே. சொல்லுங்கம்மா, மாப்பிள்ளை எப்படி வேணும்? மாப்பிள்ளை அதே மாதிரி படிச்சிருக்கணும், வேலையில் இருக்கணும். ஓகே.
நல்ல குணம்ல வீட்டுக்கு புள்ள மாதிரி உள்ள மாப்பிள்ளை. வெரி குட். அதே மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரி கலைவாணிக்கு அருமையான கணவரும் உங்களுக்கு சிறந்த மருமகனும் கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஜி கலைவாணி பதிவேன் 737935 வயது 28. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அட்லாண்டா ஜார்ஜியாவில் பணியில் இவர் நன்கு படித்த வரனை எதிர்பார்க்கிறார். கலைவாணி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் சரவணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. பிஇ பண்ணியிருக்கிறாரு. கனடா டொரண்டோவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த, குறிப்பாக தன்னோட டொரண்டோவில் வந்து செட்டில் ஆகக்கூடிய நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சரவணன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரீத்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. எம்இ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி, அதற்கு மேலும் பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பிரீத்தியின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்ன சாப்பிட்றன்னு கூட பேர் கூட தெரிய மாட்டேனுது. சிலது என்னமோ டிஃபனுன்னு கையில் கொடுத்தான், உள்ளபடி சத்தியமாக சொல்கிறேன், அது என்னன்னு எனக்கு தெரியல. கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு. பிஇ எம்பிஏ, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன், எம்என்சில நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா. ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்ஸம் பாய். உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. ஹேய், நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ். kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலைதான். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்து நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருது. யுஎஸ் அட்லாண்டாவில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஊர் பற்றி பேசுகிறார் புலவர் ராமலிங்கம். சென்ற வார தொடர்ச்சி. ஒரு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுகிற ஒரு சூசகமான வார்த்தையை கூட நம்ம வாழ்ந்த ஊர் நமக்கு சொல்லி கொடுத்ததுயா. நிறைய பேர் பேசியிருந்த கேட்டிருக்கீங்களா? சும்மாரு, பூசி மொழுவாத. அதாவது தவறை மறைத்து பேசுபவனை பார்த்து சொல்கிற வார்த்தை பூசி மெழுகாதேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாதாரண ஒரு கிராமத்தானுக்கு போய் தெரிஞ்சிருக்குதுயா ஒரு பெரிய விஷயம். ரோம் சாம்ராஜ்யத்தில் பளிங்கு சிலை வைத்திருப்பவருக்கு மிகப்பெரிய பெருமை உண்டு. இந்த பளிங்கு சிலையை வடிவமைப்பவர்கள் அந்த சிலையிலே எங்காவது குறை நேர்ந்தால் அது வெள்ளையாக இருக்கிறதுனால மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து அந்த குறையை நிறைவு செய்வதற்காக அதை அடைத்து பூசிடுவான். வெய்ய காலத்தில் கொண்டாந்து வெளியில் வச்சோம்னா அந்த வெயில் சூட்டினாலே அந்த மெழுகெல்லாம் கரைஞ்சி போயிடும், அந்த குறை தெரிய வரும். மெழுகை கொண்டு பூசி குறையை மறைத்த பளிங்கு சிலை ரோம் சாம்ராஜ்யத்தில் காட்டுகிற வாழ்க்கை உண்மையை ஒரு சாதாரண ஊரில் இருக்கிறவன் பூசி முழுகாதரான்னு வாழ்க்கைக்கு வேண்டிய ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லுகிறான் என்றால் இதெல்லாம் மறந்து போச்சே, எல்லாமே போச்சு. எங்கேயோ வர்றோம், என்னமோ சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோன்னு கூட பேர் கூட தெரிய மாட்டேனுது. சிலது என்னமோ டிஃபனுன்னு கையில் கொடுத்தான், உள்ளபடி சத்தியமாக சொல்கிறேன், அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அம்மாவை மட்டும் கேட்டேன், அம்மா இது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனான்னு. இது வெஜிடேரியன்னு சொல்லிச்சு, அதுக்கும் பேர் தெரியல. அதனால் அதை நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள், கிராமத்தில் அந்த சுடுற தோசைக்கு இருக்கிற ஒரு மனம் இருக்குதே, அது எங்கேயுமே வராத ஒரு மனமையா.
அப்போல்லாம் தோசை வட்டமாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அந்த வடிவமே போச்சே. இப்போ தேய்க்கிறான் இவனும் தேஞ்சு போகிறான் சாப்பிட்டு. தின்பண்டம் வேணும்னா அவன் போய் பெரிய பெரிய கடைகளில் வறுத்ததும் பொரிச்சதெல்லாம் இது பண்ணுறதில்ல, எண்ணெயில் மூழ்கினதெல்லாம் பார்க்குறதில்ல. ஐயா சொன்ன மாதிரி வெண்மையான சோளத்தை சட்டியில் போட்டு வறுத்து கையில் கொடுப்பாங்க சார். அந்த சோளப்பொரியை தான் சார் சாப்பிடுவான். சோளப்பொரியை வழிநடை போக்குக்காக சாப்பிட்றது கையில் எடுத்துகிட்டு போனவன் மின்னிடும் நட்சத்திரங்களை உத்து பார்த்தான், வட்டமான நிலவையும் பார்த்தான், அந்த அம்மா சுட்டு கொடுக்கிற தோசையை நினைத்து பார்த்தான். சிதறி கிடக்கிற சோளப்பொரிக்கு மத்தியிலே வட்டமான தோசை இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை கருதி இந்த நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த நிலவை வர்ணித்தான். சோளப்பொரி மத்தியிலே சுட்டு வச்ச தோசையைப் போல் என்று ஒரு கவிதை வடிவத்திலே அதை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்றால் அந்த வாழ்க்கை முறை அப்படி இருந்தது சார். மகிழ்ச்சியாக இருந்தது, வீடே கலகலப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் கலவரமாக இருக்குது. ஏன்? அன்னைக்கு வசதி பார்க்கல, அவங்க வாழ்க்கையைத்தான் பார்த்தார்கள். நிறைய எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எங்கள் ஊர் தலைப்பில் கட்டுரை எழுதாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? 6ஆம் கிளாஸ் வந்தாலும் எங்கள் ஊர்னு ஒரு கட்டுரை எழுதி ஆகணும். அதையே நிறைய பேர் காப்பி அடிப்பான். அது அவன் ஊர் வேற, அவன் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருப்பான், ஆனால் அதே பார்த்து எழுதுவாங்க. இல்லை, அதுக்கு காப்பி அடிக்கிறதுல கூட ஒரு பெரிய சுகம் தெரியுமா? அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வாதியாருங்க ஒரு கோட்டு ஒன்று போட்டுட்டு 2 பக்கம் பெரிய பை இருக்கும். பொல்லாத பையன்னு கடைசியில் ஒருத்தனை போட்டுட்டு ஒருத்தன் முன்னாடி 2 பையனை அவனை முன்னாடி போட்டுருவார். இந்த பொல்லாத பையன் கடைசியில் இருக்கிறான் பாருங்க, அவன் எதை பார்த்தோம்னா எழுதிட்டு அந்த பிட்டை எடுத்து வைக்க அவர் பையிலே வச்சு அனுப்புவான். அவர் அப்படியே ரவுண்டு வருவார், அவன் எடுத்துக்குவான் கையில். அந்த பாக்கெட்டை அவருக்கு பயன்படுத்தோ இல்லையோ பரிசோதனைக்கு பயன்படும். அதெல்லாம் ஒரு குறும்புத்தனம் சார். பள்ளிக்கூடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பேர் வைப்பான் சார், வாத்தியாருங்களுக்கு பேர் வைப்பான். ஒரு வாத்தியார் நான் படிக்கிற காலத்தில் இது வரைக்கும் பேண்ட் போட்டுன்னு வருவார். நாங்கள்லாம் பேர் வச்சோம் நெஞ்சிருக்கும் வரை. லேசாக கிள்னார்னா அவருக்கு நலங்கிள்ளின்னு பேர். ஆமாம், ரொம்ப நேரம் கிள்னார்னா நெடுங்கிள்ளின்னு பேர் அவருக்கு. இந்த நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி சங்க காலத்தில் இருந்த மன்னர்கள் அவங்க. இல்லை, ஒரு மகிழ்ச்சி தானே, ஒரு ஆனந்தம் தானே. அந்த காலத்தில் ஒரு கள்ளம் கபடமற்ற ஒரு காலம் சார். இன்றைக்கி அப்படி இல்லையே, ரொம்ப வருத்தமாகுது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தப்பு செஞ்சாலும் கூட நம்ம ஊருக்காரன்ற ஒரு உணர்வு வரும்போது தப்பு கூட மன்னிக்கப்படுகிற ஒரு உணர்வை நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் சார். விட்றா, ஆனாலும் 1000 செய்யட்டும்டா, அவன் நம்ம ஊருக்காரன்டா, நாமே அவனை இது பண்ண முடியுமா, விட்றா. அதனால தான் என்கிட்ட படித்த பசங்கள்லாம் நான் அப்படியே விட்டுருக்குறேன் நிறைய நேரத்தில். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்து மயிலிறகு குட்டி போட்டுதறான்னு சந்தோஷப்பட்டனே, அந்த அறியாமையில் கூட ஒரு ஆனந்தம் கிடைத்தது என்றால் இவை அத்தனையும் இன்றைக்கு நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம் ஐயா. ஊர் பற்றிய தனது நினைவுகளை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் புலவர் ராமலிங்கம். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் தேவி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என் பேர் நடராஜன். சரி. எனக்கு சொந்த ஊர் திருச்செந்தூர் பக்கம் ஆத்தூர். சரி. நான் இப்போ சென்னையில் குடியிருக்கிறேன். சரி. எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. ஓகே. பொண்ணு பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. சரி. பையன் பிசிஏ படிச்சுக்கிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு. சரி சரி. பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்ல குணமாக, சரி, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டோட, ஓகே, நல்ல ஹெல்த்தியாக, நல்ல வேலை பார்க்குறோம். வெரி குட், ரைட், ஓகே. திருநெல்வேலி சைவ பிள்ளை. சரி. சைவ பிள்ளை இல்லாட்டி கார்காத்தார் இல்லை, எந்த சைவனாலும் திருநெல்வேலியில் உள்ள. நல்லது, ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பா சார். சரி. அது மாதிரி பையனும் அன்பாக பாசமாக ஃப்ரெண்ட்லியாக புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். ஓகே, ரைட். தேவி, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சரிப்பா. இப்போ எம்என்சி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். சரி. எனக்கு அன்பானவராக, ரொம்ப புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். சரி. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். ஓகே. நானும் ரொம்ப அன்பாக இருப்பீங்க, ரைட், ஓகே. நீங்கள் அன்பாக இருந்தால் அவரும் அன்பாக இருப்பார், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. நல்ல கணவர் கிடைப்பாங்க, சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். என் தேவி, பதிவேன் 740628, வயது 22, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பன்னாட்டு நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். தேவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் டாக்டர் வெங்கடேஷ், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MDS பண்ணியிருக்கிறாரு. விழுப்புரம் நயினார் பாளையத்தில் ஓன் கிளினிக் வச்சிருக்கிறாரு. BDS, MDS அல்லது இன்ஜினியரிங் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் வெங்கடேஷ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் ஜெயஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, எம்எஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க, வேலூரில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் அல்ல பிஸ்னஸில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஜெயஸ்ரீயின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யூகே லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். கணவர் வந்து சீமன்ஸில் வேலை செய்து ரிட்டையர்டுங்க. சரிம்மா. நான் ஹவுஸ் ஒய்ஃபு. சரி. எனக்கு 3 பசங்க. சரி. பையன் வந்து யூஎஸில் இருக்கிறான். சரி. கல்யாணம் ஆச்சு. சரி. இன்னொரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி யூகேல இருக்கிறான். ஓகே. 3ஆவது பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி. தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் வந்து சிஸ்கோ இதில் வேலை செய்கிறான். பிஎஸ்சி அண்ட் அங்கேயே எம்எஸ் வந்து லண்டனில் படிச்சுட்டு அங்கேயே வேலை செய்கிறான். சரி. சிஸ்கோ கம்பெனியில் வேலை செய்கிறான், ப்ரோக்ராம் ஸ்பெஷலிஸ்ட்டு. சரி. அவளுக்கு தகுந்த மாதிரி நல்ல பையன் நல்லா வரணும் வந்தால் நல்லாயிருக்கும். அங்கே லண்டன்லேயே அங்கேயே இருக்கிற மாதிரி அவள் அங்கேயே செட்டில்டு. சரி. முதலியார் பிள்ளைங்க இருந்தால் கூட பரவாயில்ல. நல்லதும்மா. சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. சரி. அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரணுன்றது எங்களோட ஆசை. சரிம்மா, கிடைக்கும். அதே மாதிரி நல்ல பெண் நிச்சயமாக அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். நல்ல அருமையான மருமகன் உங்களுக்கு. லக்ஷ்மிக்கு சிறந்த கணவன் கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் லக்ஷ்மி, பதிவேன் 731868, வயது 28, பிஎஸ்சி மற்றும் லண்டனில் எம்எஸ் முடித்தவர், புரோகிராம் ஸ்பெஷலிஸ்டாக லண்டனில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து லண்டனில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார். லக்ஷ்மி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஸ்ரீகாந்த் ராமமூர்த்தி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிஇ பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர் எம்என்சியில் லீட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸ்ரீகாந்தின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உதயராணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் டெக்னிக்கல் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. உதயராணி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, ஃபோன் 24341400. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. முதலாக பழகிய நீச்சல், முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். சார், சாயந்தரம் 6:30 மணிக்கு குரம்பேட்டை பக்கமாக நான் போகிறேன். இருட்டுற நேரம் சார். ஐயா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? நான் திரும்பி பார்க்குறேன், ஆள் மலை உயரமாக இருந்தான். எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சார் மறந்துட்டீங்களா? உங்கள்கிட்ட தான் சார் படித்தேன், வேலை இல்லாமல் சுற்றி கிடக்குறேன். ஏண்டா இதை நான் கேட்டேனாடா ஒன்று? சும்மா போகிறவனா அவனா கூப்பிட்டு இந்த வணக்கம் எனக்கு தேவையாயா? அதனால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பிறந்த ஊர் இருக்கிறதே ஒரு பெருமையை சேர்க்கக்கூடியது.
பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அம்மா சொன்னாங்களே, விருதுப்பட்டிக்கு விருது சேர்க்கிற பெருமையை தானே சார் அவரும் செஞ்சிருக்கிறாரு. யார் என்ன சாதனை செய்தாலும் அந்தந்த சாதனை அவரவர்களுடைய ஊருக்கு போய் சேர்கிற பெருமைதான் அவரவர் பிறந்த ஊருக்கு இருக்கிற பெருமிதம் என்பதை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நண்பர்களே, சொல்லிக் கொடுக்குற பெரியவங்கள்லாம் இருந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம பெரியவங்களை மதிக்கணும் ஐயா. கண்ணபெருமானை துவாரகையிலே பார்ப்பதற்கு தர்மர் வர்றார். தர்மர்கிட்ட பகவான் சொல்கிறார், நான் போய் வணங்கிட்டு வர்றேன், நீ அது வரைக்கும் இங்கேயே உட்காந்துருன்னார். பகவானே, உலகமே பிரபஞ்சமே உன்னை வணங்குகிறது, நீ யாரை வணங்கப் போகிறாய்? தான் வணங்குகிற 6 பேரிலே ஒருவர் யார் என்றால் 80 வயது மூத்த தம்பதியர் என்று ஒருவரை குறிப்பிடுகிறார் பகவான். என்றால் மூத்தவர்கள் வீட்டில் இருப்பது நமக்கு சுகம் என்பது கருத வேண்டுமே தவிர ஒருபோதும் சுமையாக கருதவே கூடாது. இந்த வாழ்க்கை முறையை நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த ஊரில் சொல்லி கொடுத்தாங்க ஐயா, சந்தோஷமாக சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் நெறிப்படுத்தினாங்க சார். இன்றைக்கு வெறிப்படுத்துகிற விஷயங்கள் பல இருந்தாலும் நம்மால் தட்டி கேட்க முடியல. இன்னொன்று சொல்லட்டுமா, நெல் நட்ட இடங்களிலெல்லாம் இன்றைக்கு கல் நட்டு விடுகிற அபாயத்தை நாம் ஊர்லெல்லாம் பார்க்குறோம்னா, எல்லாமே பிளாட்டு போடுற அளவுக்கு நம்ம இறங்கிட்டோம்னா, குணம் நிறைந்த ஊர் கூட இன்றைக்கு பணமாக மாறுகிற காட்சியை பார்க்கிற போது, குணம் நிறைந்த ஊர் அவரவர் நினைவிலே துளிர்க்கிறது, தளிர்க்கிறது. அது ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு மகிழ்ச்சியை, கடந்த கால ஞாபகங்களை எல்லாம் படிப்படியாக ஊட்டுகிறது. நண்பர்களோடு சுற்றியது, பொன்வண்டு பிடித்தது, பட்டாம்பூச்சி பிடித்தது. சார், மயிலிறக கொண்டு போய் புஸ்தகத்துக்குள்ளே வச்சுவிட்டு குட்டி போடும்னு நாம் குட்டி போட்ட போன மாதிரி சுத்தினதெல்லாம் ஞாபகம் வருதில்லை சார். ஸ்கூலில் போயிட்டு ஒருத்தன் நண்பன் கொடுத்த மயிலிறக நாம் தமிழ் புத்தகத்தில் 10வது பக்கத்தில் வச்சுட்டு இது குட்டி போடும் ராத்திரிலாம் எழுந்து திடீர்னு 2 மணிக்கு எழுந்து போய் பார்ப்பேன் குட்டி போட்டுதான்னு. எங்கள் அம்மாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். பிள்ளைக்கு என்ன ஆச்சு தெரில, பயங்கரமாக படிக்கிறான். 2 மணிக்கு படிக்கிறான், 3 மணிக்கு படிக்கிறான், 4 மணிக்கு படிக்கிறான். அப்புறமா அந்த அம்மாவை ஒரு நாள் எடுத்து பார்த்துவிட்டு, ஓ இதுக்காகத்தான் இவன் பார்க்குறானான்னு சொல்லி அதில் ஒரு பகுதியை புட்டு பக்கத்தில் வச்சுட்டு போய் படுத்துட்டா. மறுநாள் காலையில் எழுந்து பார்த்து மயிலிறகு குட்டி போட்டுதுறான்னு சந்தோஷப்பட்டனே. அந்த அறியாமையில் கூட ஒரு ஆனந்தம் கிடைத்தது என்றால் இவை அத்தனையும் இன்றைக்கு நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம் ஐயா. பம்பரை விளையாடுனது போச்சு, கோலி விளையாடுனது போச்சு, கபடி விளையாடுனது போச்சு. வியர்வை சிந்தி விளையாடிய விளையாட்டுக்கள் எல்லாம் வீடியோ கேமில் போய் அகப்பட்டு கொண்டு திணறுகிறோமே. நண்பர்களே, அதெல்லாம் நினைத்து பார்க்கிற போது வசந்த கால நினைவுகள் நமக்கு வாழ்க்கையை, பாதைகளை வெளிச்சம் போட்டு காட்டினால் ஒருவேளை மீண்டும் நமது சந்ததிகளுக்கு அந்த வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம் உருவாக்கி தருவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்குள்ளே உருவாகுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பில்தான் ஞாபகம் வருதே என்று இதை நினைவுபடுத்த இந்த கல்யாண மாலை சமூக அக்கறையோடு இந்த தலைப்பை கையில் எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிற சமூகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சன் தொலைக்காட்சியை வாசலாக்கி ஒரு வசந்த காற்றை வீசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறது என்றால், இனியாவது நாம் சிறிது மாற்றம் பெறுவோம், ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறோம். அதாவது பணநேயம் என்பதை விட மனநேயத்தை உருவாக்குவதற்கு இது ஒரு சக்தியாக, ஊக்கமாக அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கிரேட்டர் அட்லாண்டா தமிழ்ச் சங்கத்தின் கல்யாண மாலை நிகழ்ச்சியை சிறப்பிக்க திரண்டு வந்திருந்த கேட்ஸ் உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் தமிழ்ச் சங்கத்தின் செயற்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு 1300க்கும் மேலான மக்கள் திரண்டு வந்து கழித்தது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துள்ளது. முதல் முறையாக கல்யாண மாலை நிகழ்ச்சியை அட்லாண்டா மாநகரத்திற்கு வழங்கிய கல்யாண மாலை மற்றும் சன் டிவி நிறுவனத்திற்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதை விட இன்னொரு முக்கியமான வேலை பண்ணோம் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ஃபேஸ்புக்கில் வந்து வெட்டிங்க்கெலாம் போயிட்டு இப்படி நின்று இப்படி நின்று ஃபோட்டோ போடுவாங்க. அதில் பிடிக்குதோ லைக் போடணும். எங்கேயோ பாதிப்பு இருக்குது இவருக்கு.
வேலைக்கு போயிட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்க ஒரு கணவன் ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாருன்னா அந்த அம்மா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டு. இது சினிமாவிலையா வீட்லையா? நடுவர் அவர்களே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கான். நடுவர் அவர்களே குடும்பத்தெல்லாம் என் குடும்பத்தில் நடக்கிறதா நினச்சிக்க போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிற அவசரத்துலையும் எங்களை மோட்டார் சைக்கிளில் உட்கார வச்சு ஸ்கூல் வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டார் பாருங்க. அதுதான் எங்களுக்கு இன்னும் ஞாபகம். காதல் வரும் ஆனா வராது. கடமையை செய்ய தவறுகிற பெற்றோர்களால் தான் நெறி தவறிய பிள்ளைகள் உருவாகிறார்கள். நான் பார்த்துக்கிறேன், நீ போய் தைரியமா பேசு, என் பையன் அழறான்னு எட்டி எட்டி பார்க்காது அப்படின்னு சொல்றது எங்க வாழ்க்கையில இழைந்து ஓடிக்கிட்டு இருக்க காதல். இதை விட அவர் சொன்னா நல்லா இருக்கும். காதல் வண்ணம் மாதிரி, நாங்க சக்கரை மாதிரின்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு. காதல் பெட்ரோல் மாதிரியா? வண்டி ஓடணும்னா பெட்ரோல் வேணும். அது விலை ஏறி இறங்கும். யுஎஸ் ஹூஸ்டனில் பாரதி கலை மன்றத்தின் ஆதரவோடு மீனாட்சி திருக்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற கல்யாண மாலை கோலாகலமான நிகழ்ச்சி அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.